Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவேப்பிலை பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து கருப்பு உளுந்தும் வரமிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் கருவேப்பிலை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரணும். வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தனியா ஆட் பண்ணிக்க போறோம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஒவ்வொன்றா சேர்த்து அரைச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கருப்பு உளுந்தும் வரமிளகாவும் ஆட் பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு உளுந்தும் வரமிளகாவும் அரைச்சி எடுத்துருக்கோம். உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா ஃபைனாக நல்லா பொடியாக இதை பார்த்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருந்தா முன்னாடி ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோன்னா சூப்பரான டேஸ்டியான கருவேப்பிலை பொடி ரெடி. இது நம்ம ரைஸ் கூட எப்போ வேணாலும் ஈஸியாக குயிக்காக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம மல்லி பொடியும் நம்ம பார்த்தோம்னா மல்லியிலேருந்து வறுத்து எடுத்துருப்போம். ஸோ அதோடைய ரெசிபியும் சேர்த்து அப்லோட் பண்ணுறோம். மல்லி வறுத்து எடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அதுவும் உப்பு பெருங்காயம் சேர்த்துருக்கோம். அரைச்சி எடுத்தோன்னா தனியா பொடி நமக்கு ரெடி ஆகிடும். சூப்பரான தனியா பவுடர் ரெடி. இது நம்ம வந்து சமையல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ.